ஹிஜ்ரத்துன்னு என்னன்னு தெரியும் தானே உங்களுக்கு. மக்காவுல இருந்து மதினாவுக்கு போன புனித பயணத்தின் பேரு ஹிஜ்ரத். அதுல இருந்து முஸ்லிம்கள் ஹிஜ்ரத் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிறிஸ்துவுக்கு பின் 622 ஹிஜ்ரத் சென்றிருக்காங்க. அதிக அடிமுறைக்காகவும் நபிசல்லா அவர்கள் தோழர்கள் மக்காவில் இருந்து மதினாவுக்கு இடம்பெயர்ந்தனர். இதுவே இஸ்லாமிய ஹிஜ்ரத் முதலாம் தொடக்கமாகும். மதினாவில பாத்தீங்கன்னா மதினாவாசியர் நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாகவும் அன்புக்குரியவர்களாக கண்ணியத்துக்குரியவர்களாக இருந்தாங்க. அவங்க மக்காவில இருந்து வந்தவங்களை வரவேற்றாங்க. இஸ்லாமிய சமுதாயம் அமைந்தது சகோதரத்துவம், சமநிலை, ஒழுக்கம், நீதி ஆகியவற்றை நிலைநிறுத்தினர். மதினாவாசிகள் பத்ர், உஹது, கந்தக் போன்ற முக்கிய போர்களை முஸ்லிம்களை வழிநடத்தினார். மக்கா மீது பிரவேசம் கிபி 630ஆம் ஆண்டு முஸ்லிம்கள் அமைதி உடன்படிக்கை மீறிய மக்கா தலைவர்களை எதிர்த்து முன்னேறின. பெரிய போர் இல்லாமல் மக்கா கைப்பற்றப்பட்டது. நபிசல்லாறு அனைவரையும் மன்னித்து பாலை விக்கிரகங்களிலிருந்து சுத்தம் செய்தார். இறுதி காலம் பாத்தீங்கன்னா இறுதி ஹஜ் செஞ்சிருக்காரு. ஹஜ்ஜதுல் விதா செய்தார், இறுதி ஹஜ். அப்போது புகழ் பெற்ற இறுதி உரையை வழங்கினார். அவர் மரண காலம் நெருங்குற வேளையிலே சமத்துவம், நீதி, பெண்களுக்கு உரிமைகள், மனித உரிமை போன்றவற்றை வலியுறுத்தினார். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஸ்லிம்களுக்கான ஒரு தலைவராக மட்டும் இல்லாமல் அவர் ஒரு ஜனாதிபதியா இருந்திருக்காரு, நீதிபதியா இருந்திருக்காரு. அதே சமயம் ஒரு அரசனா இருந்திருக்காரு, மன்னனா இருந்திருக்காரு. அதே பார்த்தீங்கன்னா ஒரு தத்துவ ஞானியா இருந்திருக்காரு. ஒரு சொல்லப்போனா ஒரு முழு உலகத்துக்கும் படிக்காத ஒரு மேதையாவே இருந்திருக்காரு. செல்ல போனா எல்லா ஆசிரியராக இருந்து எல்லா முறையிலேயே அவர் முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்லாம எல்லாம் அவர் வழிகாட்டிருக்காரு. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிறிஸ்துவின் 632ஆம் ஆண்டு தனது 63வது வயதில் மதினாவில் மறைந்தார். நபிசல்லா அவர்கள் கடைசி காலத்திலே கூட தொழுகையை அவர் கை நிறுத்தி தொழுதார். அவர் கடைசி 7ஆம் கூட அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு தோல்ல சுமந்த மாதிரி அந்த கடைசி தொழுகையையும் அவர் தொழிலாட்டியும் அவர் தொழுகை நடத்தவில்லை என்றாலும் தொழுகையில் ஈடுபட்டார். நபிசல்லா அவர்களின் பணியாக்கம் பார்த்தீங்கன்னா கருணை, பொறுமை, நேர்மை, தாராளம், எளிமை, பெண்களுக்கு, அடிமைகள், அனாதைகளுக்கும் உரிமை அளித்தார். சமத்துவம், அரசனுக்கு அஜீமியனை விட மேலாண்மை இல்லை. மேலாண்மை என்பது ஒருவனின் நல்லொழுக்கம் என்று முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்